வணக்கம். இன்றைய ஜெப வேளையில் தொடர்ந்து நாம் இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தமாக ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இந்த போரினால் குளோபல் எக்கானமி என்று சொல்லப்படுகிற சர்வதேச பொருளாதாரமே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் விலை, பேரலுக்கான கச்சா எண்ணெய் விலை $70 $100 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை, சமையல் எரிவாயு விலை அப்படின்னு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தினுடைய விலையும் அதிகரித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நம்ம நாட்டிலையும் சரி, மற்ற தேசங்களிலும் சரி. நாம் இதற்காக இதை குறித்து ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது பொது ஜன மக்களின், நம் தேசத்து பொது ஜன மக்களின் வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக தேசங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஸோ இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த குளோபல் எக்கானமியை முன்னிட்டு கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வேளையில் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர் என்பதை அங்கீகரிக்கிறோம் சுவாமி. சர்வ சிருஷ்டி கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களுடைய கரங்கள் உம்மை நோக்கி திறந்திருக்கிறது. உம்மை நோக்கி எங்களுடைய கண்கள் பார்க்கிறது சுவாமி. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தாவே, எங்களுடைய கண்களை உமக்கு நேராக நம்ம திருப்புகிறோம். இந்த வேளையில் பல உலக நாடுகள் ஒரு பாதிப்புக்குள்ளாக செல்கிறதை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுறதை பார்க்கிறோம். இந்த போரினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் கர்த்தாவே, இவற்றை முன்னிட்டு உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இவைகள் மாற்றப்படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனே, இது எப்படி கூடும் அப்படிங்கிறத எங்களால் யோசிக்க முடியல. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அத்தியாவசிய பொருட்களிலிருந்து கர்த்தாவே, இந்த இன்ஃப்ளேஷனால் அநேக மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். தேவனே, இந்த சூழ்நிலை மாறட்டும் அப்பா. இந்த போர் கூடிய விரைவில் ஒரு நிறுத்தத்துக்கு வந்து இதனால் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்புகள் எல்லாம் கர்த்தாவே மாற்றப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, உம்முடைய ஞானத்தை நாங்கள் எதிர்பார்க்க ஞானம் இந்த சூழல்களை மாற்றி போடும்படியாக, இந்த சவால்களை கர்த்தாவை மேற்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தலைவர்களுக்கு, தேச தலைவர்களுக்கு கர்த்தா உம்முடைய ஞானத்தை கொடுங்க. உம்முடைய கர்த்தாவை தரிசனத்தை, உம்முடைய அன்பையும் கொடுங்க சுவாமி. எப்படி இந்த சவால்களை மேற்கொள்ள வேண்டும், இது எப்படி ஒரு சுமூகமான தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிற ஒரு ரீதியில் அவங்க கர்த்தாவே இது கூடிய விரைவில் ஒரு முடிவு கொண்டு வர இந்த சிக்கல்களை கர்த்தாவை தீர்க்க நீட்டாம உதவி செய்யுங்க அப்பா. இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையும் தேவனே, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு மாற்ற வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஒழுங்கின்மை, இருள், இல்லாமையை கர்த்தாவுடைய வார்த்தையை அனுப்பி மாற்றினீரே. பூமியை சிருஷ்டிக்கிற போதே அப்படி நீ கர்த்தாவை கிரை செய்தார் எண்ணி பார்க்குறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட ஒரு ஒழுங்கின்மையும் இல்லாமையும் வெறுமையும் இருக்கிறத பார்க்குறோம் எங்களுடைய தேசங்களில். அவற்றை உடைய வார்த்தையை அனுப்பி நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பொதுஜன மக்கள் கர்த்தாவே பாதிப்புக்குள்ளாக ஆகாதபடிக்கு தேவனே, பொருளாதார பின்னடைவு கர்த்தாவே தேசங்களுக்கு ஏற்படாதபடிக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உடைய அனந்த ஞானம் தாமே இந்த காரியங்களை பெரிய கர்த்தாவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே மழையை தடை செய்தவர், எலியாவின் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் மழையை கர்த்தாவே வர்ஷிக்க செய்த தேவன், இப்பொழுதும் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த சூழலை மாற்றுகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, இது எப்படி ஆகும் என்பதுங்கிறங்களை யோசிக்க முடியலை. உம்முடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. தேவனை அதிகமாக இதை குறித்து விசுவாசிக்க உம்மிடத்தில் கர்த்தாவை ஜெபித்து கர்த்தாவே இந்த சூழல்கள் ஒரு மாற்றம் உண்டாக நீர் தாமே கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.